பயங்கரவாத தடை சட்டம் அமுல்படுத்தப்படவில்லை, கைதிகள் விடுவிக்கப்படவில்லை, காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அரசாங்கம் இவர்கள் சாதித்த இதை வைத்துக் கொண்டு மக்கள் உள்ளூராட்சி தேர்தலில் ஜேவிபிக்கு வாக்களிப்பார். அஜித் தான் எங்களுக்கு தீர்வு தர போறார். அனுராகுமார சனாயக்க எங்களுக்கு ஒன்றுமே தரமாட்டார். இதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு விளங்கலை. ஆள் நூலகத்தை எதிர்த்த ரணிலோ அல்லது தையிட்டி போல இன்னும் பல 100,000 விகாரைகளை கொண்டு வரணும் என்று சொல்கின்ற சஜித்தோ அல்லது விடுதலை புலிகளை தோற்கடித்த ராஜபக்சேக்களை காட்டிலும் அவர்கள் ஜேவிபியை எதிரியாக்குகிறார்கள். சிங்கள மக்களுக்கு உண்மைகளை கொண்டு போய் சேர்க்கிறார். இதனாலதான் சிங்கள மக்கள் தமிழ் மக்களுடைய போராட்டங்களை விளங்கிக் கொள்ளுகிறார்கள். லைப்ரரி எரிச்சதெல்லாம் இப்ப சிங்கள மக்களுக்கு எல்லாம் பரவலா தெரியும். ஆனா இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு விஷயத்துல மிக ஒற்றுமையாக மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஜேவிபியை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்றது. அது சாத்தியமா? டாக்டர் அர்ஜுனா கூட ராமநாதன் கூட உள்ளுக்கு இருக்கிறத வெளியில வந்துட்டது, கக்கி விட்டுட்டார். தெரியும் அவசரத்துல கக்குனாரோ அது உள்ளுக்கு இருக்கிற வரும். அதை மறக்கல, அது எங்களுக்கு தெரியும் அவருக்கு உள்ளுக்காக தான் இருந்தார். ஆனா இந்த அரசாங்கத்தை பாருங்க, இப்பத்த அரசாங்கம் மலைய மக்களுக்கு எவ்வளவு துணிவை கொடுத்திருக்கு, எவ்வளவு சுயமரியாதையை கொடுத்து இந்த மலைய தமிழர்களை அங்கீகரித்தது அல்லது அவர்களுக்கான அந்த உரிமைகள் வழங்கப்பட்டது இந்த தமிழ் தேசிய தலைமைகள் ஒரு வெறுப்புணர்வோட பார்க்குதா? ஏனென்றால் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் சூறாவளி சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு பிலிம் காட்டுகிறார்கள் என்று தமிழ் தேசியம் கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. வணக்கம் தேசம் நெட் நண்பர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் ஏற்கனவே கதைத்துக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் போன்று இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் நம்மோடு இணைந்து கொள்வ இருக்கின்றார். வடமாகாணத்தின் ஆளுநர் வேதநாயகம் அவர்களின் ஆலோசனை குழு உறுப்பினர்களில் ஒருவரும் அரசியல் சமூக செயற்பாட்டாளருமான சூரியசேகரம் அவர்கள். வணக்கம் சூரியசேகரம். வணக்கம். வணக்கம். ஜனாதிபதி பதவியேற்று 7 மாதங்கள் ஆகி இருக்குது. பாராளுமன்ற தேர்தல் நடந்த 5 மாதங்கள் ஆகி இருக்கின்றது. தற்பொழுது உள்ளூராட்சி தேர்தல். இந்த 7 மாதங்களில் இவர்கள் சாதித்த இதை வைத்துக் கொண்டு மக்கள் உள்ளூராட்சி தேர்தலில் ஜேவிபிக்கு வாக்களிப்பது என்றால் தமிழ் தேசிய கட்சிகள் வைக்கின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் ஒன்று, பயங்கரவாத தடை சட்டம் அமுல்படுத்தப்படவில்லை, கைதிகள் விடுவிக்கப்படவில்லை, காணிகள் விடுவிக்கப்படவில்லை, அரசாங்கம் பிலிம் காட்டுகிறது என்று சொல்லுகிறார். ஜனாதிபதி, பிரதமர் சூறாவளி சுற்றுப்பயணங்கள், அமைச்சர்கள் சூறாவளி சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு பிலிம் காட்டுகிறார்கள் என்று தமிழ் தேசியம் கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இந்த குற்றச்சாட்டுகளை நானும் பரவலாக எதிர்கட்சிகள் மத்தியிலும் தமிழ் தேசிய கட்சிகள் மத்தியிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இதுல என்ன அடிப்படையில என்ன பிரச்சனை என்றால், இவர்கள் புது ஆட்சியின் தன்மையை பற்றி, அவர்களுடைய கொள்கைகளை பற்றி, அவர்கள் எடுக்கும் நடவடிக்கைகளை பற்றி விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு வேற வழி இல்லாமல் இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என்றதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. முதலில் பார்க்க வேண்டியது, தேர்தல் நடக்க முன்னரே அவர்கள் முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனம், அவற்ற கொள்கை திட்டங்கள் மிகவும் தெளிவாக, நான் நினைக்கிறேன் எந்த ஒரு கட்சியும் சொல்லாத அளவுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களையும் பற்றி கொள்கை ரீதியாக என்ன செய்வார்கள் என்றதை அவர்கள் அந்த கொள்கை விரைவில் தெரிவித்திருக்கிறார்கள். அதுல இவை கேட்கிற கேள்விக்கெல்லாம் அங்க பதில் இருக்குது. அரசியலமைப்பு மாற்றுறது விஷயமாக இந்த கான்ஸ்டிடியூஷனை இல்லாமல் பண்ணி புது அரசியலமைப்பை கொண்டு வரது விஷயம், தமிழ் மக்களுடைய உரிமைகளை பற்றி, இலங்கையில ஒரு சம உரிமையோட எல்லா இனங்களும் வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குவோம், பொருளாதாரத்தை வளர்ப்போம், ஊழலை ஒழிப்போம் என்றெல்லாம் அடிமட்டம் மட்டும் ஜனநாயகத்தை அடிமட்டம் மட்டும் மக்கள் மத்திய மட்டும் கொண்டு போவோம். அதிகார பரவலாக்கல் இதுவரை காலமும் கதைக்கப்பட்ட மாதிரி இல்லாமல் அடிமட்டம் மட்டும் அதிகார பரவலை கொண்டு போய் சேர்ப்போம். தமிழ் தேசிய கட்சிகளும் மற்றவர்களும் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அதிகாரத்தை மேற்குடி மக்களும் கட்சிகளுக்கும் மாத்திரம் கொடுத்தால் காணும் என்று, கீழே போக விடாமல் அவை பாதுகாக்கணும் என்றுதான், மக்களுக்கு போகாமல் தங்கண்ட கையில அதிகாரத்தை வச்சு தாங்கள் தங்கண்ட பிரதேசங்களை ஆள வேணும் என்றுதான் அவையுடைய அதிகார பரவலாக்கல். ஆனா அரசாங்கம், இப்ப இருக்கிற அரசாங்கம் முன்வைக்கிற அதிகார பரவலாக்கல் அடிமட்டம் மட்டும் சமத்துவத்தையும் உரிமைகளையும் பொருளாதார விடுதலையும் எல்லாத்தையும் அடிமட்டம் மட்டும் கொண்டு போற அப்படியான ஒரு ஜனநாயகத்தை தான் இவர்கள் விரும்புகிறார்கள். அதிகாரத்தை பரவலாக்குறது
ஒரு நல்ல விஷயம்தான். அதிகாரத்தை கீழ்மட்ட மக்கள் வரைக்கும், கிராமங்கள்ல உள்ளவர்கள் தங்களுடைய கிராமத்தை எப்படி அபிவிருத்தி செய்யலாம், தங்களுடைய வீதிகளை எப்படி அபிவிருத்தி செய்யலாம் என்ற வரைக்கும் அதிகாரத்தை பரவலாக்குறது ஒரு நல்ல விஷயம் தான். அது என்ன செய்யும் என்றால் வடமராட்சி மக்கள் அபிவிருத்தி செய்வார்கள், ரத்தினபுர மக்கள் அபிவிருத்தி செய்வார்கள், அந்தந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வார்கள். தமிழர்களாக எங்களுடைய அடையாளத்தை அது இழக்க பண்ணும் ஆபத்து ஒன்று இருக்கல்லவா. மாகாண சபையுடைய அதிகாரங்களை கொடுக்கின்ற பொழுது, மாகாண சபைக்கு அதிகாரங்களை கொடுக்கின்ற பொழுது தமிழ் மக்களாக தங்களுடைய பிரதேசங்கள் அனைத்தையும் அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். துரதிருஷ்டவசமாக நாங்கள் மாகாண சபை எடுத்து ஒன்றுமே செய்யலை என்றது கடந்த காலம். ஒரு ஐடியலான ஒரு மாகாண சபையை அரசு உருவானால் அதுல சில விஷயங்களை சாதிக்கலாம் என்றது. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி உண்மையிலேயே தமிழ் மக்களோட தங்களுடைய அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளும் என்று நீங்க நம்புறீங்களா? இல்லை என்றால் அது உள்ளூராட்சி அதிகாரங்களோடையே நிறுத்திக் கொள்ளும் நினைக்கிறீங்களா? இல்ல, இதுவும் ஒரு பரவலாக கேட்கப்படுறது. இது ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு நியாயமான கேள்வின்னு சொல்லலாம். இதுக்கும் விளக்கம் குறைஞ்சதாலதான் இந்த விதமான கேள்வியும் வருது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்தவுடனே, ஜனாதிபதியா வந்தவுடனே சொன்னார்கள், இதுவரை காலமும் எலெக்ஷன் தேர்தல்களை போட்டு கொண்டு வந்த அரசாங்கத்தை போல இல்லாமல் நாங்கள் அடுத்ததாக ஜனாதிபதி தேர்தலுக்கு அடுத்ததாக தாங்கள் பொது தேர்தலை வைப்போம், பொது தேர்தலுக்கு பிறகு பிரதேச சபை எலெக்ஷனை உருவாக்குவோம், அதற்கு பிறகு மாகாண சபைக்கான எலெக்ஷன்களை உருவாக்குவோம். அதாவது எல்லா விதமான தரங்களிலும் பரவலாக்களை உருவாக்க போயின. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை தமிழ் தலைவர்கள், தமிழ் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பாவிக்கிறது தான் என்ன பொறுத்தவரையில புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஆனா உண்மையா என்ன நடக்குது, இதை கவனத்தில் எடுக்காமல் தமிழ் மக்களுக்கிடையே, தமிழ் கட்சிகளுக்கிடையே போட்டிகளும் பொறாமைகளும் பிரிவுகளும் முரண்பாடுகளும் பயங்கர அளவுக்கு எழுந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இதான் நான் அறிந்த வரையில இதுவரை காலமும் இந்த சரித்திரத்துல இவ்வளவு தூரம் சுயேட்சையா போட்டியிடுகிறார்கள், பிரிஞ்சு போட்டியிடுகிறார்கள். அப்ப நீங்கள் சொன்ன மாதிரி அதிகாரத்தை தமிழ் மக்களுக்காக, ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்காக பாவிக்க வேணும்னா தமிழ் மக்கள் மத்தியில இவர்கள் ஒற்றுமைப்பட்டிருப்பார்கள். ஆனா அது நடக்க இல்லை. எல்லாரும் தங்களை தக்க வைக்கிறதுக்காக கடும் போட்டியில இறங்கி இருக்கிறார்கள். ஆனபடியா இந்த குற்றச்சாட்டு உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றச்சாட்டு. பிழை தமிழ் தரப்புகள்ல தான் இந்த பிழை இருக்குது என்று நான் நினைக்கிறேன். தமிழ் தரப்புகள் பிரிஞ்சிருக்கு என்றது உண்மையான விஷயம் தான். இப்ப அண்மையில நடந்த பிரச்சார கூட்டம் ஒன்றுல சந்திரசேகரன் தெளிவாக சொல்லியிருந்தார், நீங்கள் 76 ஆண்டு காலமாக தமிழ் மக்களுக்கு என்று சொல்லி பிரிஞ்சிருந்து அடிபடுறீங்களா. ஆனா இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு விஷயத்துல மிக ஒற்றுமையாக, மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஜேவிபியை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்றதுல அதுல அவர்கள் மிக ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அது சாத்தியமா? இல்ல, நீங்கள் இது வலும் தெளிவா தெரியுது. நீங்கள் சரித்திரத்தை பார்த்தீங்களா, உத்து பார்த்தீங்களா, கவனமா அவதானிச்சீங்களா, இலங்கை சரித்திரத்திலேயே தமிழ் தலைவர்கள், தமிழ் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி என்ன, தமிழரசு கட்சி என்ன, தமிழ் தேசிய கூட்டணி என்ன, எல்லா கட்சிகளும் இடதுசாரி அரசாங்கத்துக்கு அடிப்படையிலே எதிராகத்தான் போராடினார்கள். ஒருபோதும் அவர்கள் சமத்துவம் கொடுக்கிறேன்னு சொல்லி சமாஜ கட்சியின் கொள்கை வந்தது, கம்யூனிஸ்ட் கட்சி பிரதேச சுய ஆட்சி கொடுக்கிறேன்னு சொல்லி கூட வந்தது. அந்தந்த நேரங்கள்ல காமன் சென்ஸ், பகுத்தறிவுள்ள எவனும் அவையோட தான் கை கொடுத்திருக்கணும். அவையோட கைகோக்காமல் கைகோத்த ஆக்கள் எல்லாம் யுஎன்பி, எஸ்எல்எஃப்பி, மஹிந்தா, இப்பவும் பாருங்க யாரோட கைவத்து இருக்குன்னு, யுஎன்பியில இருந்து பிரிஞ்சு வந்த சஜித்தோட கைவத்து இருக்குன்னு. அவர்கள்ட்ட என்ன இருக்கு எடுக்கிறதுக்கு? அவர்களைத்தானே எதிர்பார்த்து காலாகாலமா ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இனியும் இவர்கள் அவையத்தானே நம்பி இருக்கின தீர்வு பெறும். சஜித்தான் எங்களுக்கு தீர்வு தர போறார், அனுராகுமார சனாயக்க எங்களுக்கு ஒன்றுமே தரமாட்டார். இதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு விளங்கல. என்ன விதமான இதுல என்னண்டா, சஜித் வந்தா தானே அவர் 1000 பௌத்த விகாரங்களை கட்டுவார், தமிழ் தேசியம் தன் அரசியலை தக்க வச்சு கொள்ளலாம். ராஜபக்ஷ குடும்பம் வந்தா தானே தமிழ் தேசியத்தோட மோதுப்படும். தமிழ் விடுதலை புலிகளே ராஜபக்ஷவை வர விரும்பினார்கள், கொல்லு கொடுத்து அடி வாங்கின கதையை நான் ஒன்று கேட்க போறேன். உங்களுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழரசு கட்சியோ
தமிழ் காங்கிரஸோ சஜித்துக்கு பின்னால போற எந்த கட்சியோ பகிரங்கமா சொல்லட்டும் பாக்கும். சஜித் என்ன சொல்றார், தமிழ் தேசிய பிரச்சனைக்கு என்னத்தை கொடுக்க போறார், சமஷ்டியை கொடுக்க போறாரா, தையிட்டி விகாரையை பற்றி அவற்ற தீர்வு என்ன, ஏன் அதை கேட்க வேண்டியது எனக்கு. அவை ஆதரிக்கிற கட்சி, தெற்குல இருக்கிற ஆதரிக்கிற கட்சியை கேட்டு அது மக்களுக்கு சொல்ல வேணும். என்ன அனுரகுமார் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் சொல்றார். இந்த கைதிட்டி பிரச்சனையை கூட அவர் என்ன சொல்றார், நீங்கள் இதை அரசியல் மயப்படுத்தாட்டால், வடக்கிலும் தெற்கிலையும் இதை அரசியல் மயப்படுத்தாட்டால் இது சுலபமாக சம்பந்தப்பட்ட தேரர்களோட கதைச்சு இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம், இனியும் தீர்க்க முடியும். தயவு செய்து இதை அரசியல் மயப்படுத்தாதீங்கோ. ஆனா அப்படி இவ விளங்கிக் கொள்றதா தெரியலையே. இதுல உள்ள சிக்கல் என்னன்னா, தமிழ் தேசியத்துக்கு எப்பவும் ஒரு எதிரி தேவைப்படுது. இப்ப அந்த எதிரியாக ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது சஜித் பிரேமதாசாவோ ராஜபக்சவையும் பார்க்க தமிழ் தேசியம் ஜேவிபியை ஒரு நல்ல எதிரியாக காணுது. யாழ் நூலகத்தை எதிர்த்த ரணிலோ அல்லது தையிட்டி போல இன்னும் பல 100,000 விகாரைகளை கொண்டு வரணும் என்று சொல்கின்ற சஜித்தோ அல்லது விடுதலை புலிகளை தோற்கடித்த ராஜபக்சகளை காட்டிலும் அவர்கள் ஜேவிபியை எதிரியாக்குகிறார்கள். அதுக்கு எதிரான ஜேவிபிக்கு எதிராக நிற்கின்ற கட்சிகளை அவர்கள் நட்பு நிலையில தான் நோக்கினோம் என்றால் அவர்களுக்கு தங்களுடைய அரசியலை கொண்டு போறதுக்கு அது உதவும் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன பாக்குறீங்க? இல்ல, இது நீங்கள் சொல்ற அப்படித்தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலமும் மக்களை ஏமாற்றி அவர்கள் அரசியல் செய்து கொண்டு வந்தது என்றது உண்மை. அது மறக்க முடியாது. நான் நினைக்கிறேன் மக்கள் முதலாக விஷயங்களை தங்கண்ட கையிலேந்தி தாங்களே கூட்டங்களுக்கு போய் தாங்களே அனுரா என்ன சொல்றார், இங்க என்ன சொல்றார், தெற்கு என்ன சொல்றார், அவருடைய கொள்கைகள் என்னன்றத சாதாரண மக்கள் கூட விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த மாற்றத்துல நான் நினைக்கிறேன். நான் இப்ப 70 வருஷத்துக்கு மேல இந்த அரசியல்ல அவதானிச்சு கொண்டு வாரன். இப்ப மக்களுக்கு விளங்கிட்டுது. இனி இதுதான் மக்கள், ஏராளமான மக்கள் அணிதிரள்கிறார்கள். என்பிபி கட்சிக்கு பின்னால போறார்கள், வாக்களித்தார்கள், பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல வாக்களித்தார்கள். பொது தேர்தலில் முதல் தரமா சரித்திரத்துல யாழ்ப்பாணத்திலேயே 3 பிரதிநிதிகள் தான் அனுப்பினார்கள். இதெல்லாம் சும்மா நடந்த விஷயம் இல்லை. இது விஷயம் தெரியாமல் சும்மா தற்செயலா நடந்த விஷயம் என்று நான் சொல்ல மாட்டேன். மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது, மக்களுக்கு விளங்குது. இனி இவர்களை நம்பி நாங்கள் இவர்களுக்கு ஓட் பண்ண கூடாது. நீண்ட அரசியல் பயணத்தை செய்திருக்கிறீர்கள். இலங்கை அரசியல்ல இடதுசாரி சிந்தனையை வச்சிருந்த நீங்கள் அன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்கள் இந்த இடதுசாரிகளை ஒரு தீண்டத்தகாதவர்களாக பார்த்த ஒரு நிலைமையை தான் நாங்க பார்த்தோம். இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக இடதுசாரிகளால எதையும் செய்ய முடியும். நீங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல அவர்கள் பிரதேச சுயாட்சி, சுயநிர்ணய உரிமை எல்லாத்தையும் தர்றதுக்கு சம்மதித்த அரசியல் கட்சிகள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் யாரையும் தமிழ் தேசியம் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இன்றைக்கு ஜேவிபி இடதுசாரி என்று சிலரால பார்க்கப்பட்டாலும் இடதுசாரி கூறுகள் உள்ள ஒரு கட்சி தான். அது முழுமையாக இடதுசாரித்துவம் கொண்ட கட்சி. அதுல சில கூறுகள் இருக்கின்றது. மக்கள் இத டேஸ்ட் பண்ணிட்டார்கள் என்று நினைக்கிறீங்களா? இந்த இடதுசாரி கூறுகள் என்ற அந்த சுவையை மக்கள் அறிந்திருக்கிறார்களா? இந்த 7 மாத காலகட்டத்துல எல்லா மக்களும் 100% அறிந்திருப்பார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்லணும், அது சாத்தியமில்லை. கணிசமான மக்கள் அவர்கள் சிந்திக்க துவங்கி இருக்கிறார்கள், அவருக்கு புரியுது. அதாலதான் இந்த மாற்றங்கள் நடக்குது. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கட்சிகள் அரசியல் கட்சிகள் எல்லாம் தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் முஸ்லிம் மக்களையும் மலைய மக்களையும் பிரித்துத்தான் பார்த்தார்கள். எல்லாரும் இலங்கையர், எல்லாரும் இலங்கை பிரஜைகள், எல்லாருக்கும் மனித உரிமை வேண்டும் என்ற பாணியில அவர்கள் சிந்திக்கவே இல்லை. இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவுமே சிந்தித்தார்கள் ஒழிய மனிதர்கள் என்ற மாதிரியான மனப்பாங்கு இருக்கவில்லை. அப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா தெற்குல நடக்கிற அநீதிகள், அட்டூழியங்கள், சித்திரவதைகள், கொலைகள் வடக்குல மக்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரிய பண்றதும் இல்லை. தமிழ் பத்திரிகைகளை எடுத்தாலும் தெளிவாக அதை வெளிக்கொண்டு வரவில்லை. அதே போலத்தான் தமிழ் மக்கள் மத்தியில் நடந்த அநியாயங்கள், கொலைகள்,
முள்ளிவாய்க்கால் மொழியுரிமையை மறுத்தது, யாழ்ப்பாணத்தை தீயிட்டது, லைப்ரரியை எரிச்சது, 83வது கலவரம், யுத்தம், எல்லாத்துக்குமே மிகவும் மூடி மறைக்கப்பட்ட பிழையான இவர்கள் ஒரு தீவிரவாதிகள், இவர்கள் பயங்கரவாதிகள் என்ற கருத்தை தான் சிங்கள மக்கள் மத்தியில விதைச்சு அந்த யுத்தத்தை கொண்டு சென்று அரசியலை நடத்தி கொண்டு வந்தார்கள். சிங்கள மக்கள் கூட தமிழ் விடுதலை போராளிகளை எல்டிடிஇ மாத்திரமில்ல எல்லாரையுமே பயங்கரவாதிகள், நாட்டை பிரிக்க வந்தவர்கள், இலங்கையை அழிக்க வந்தவர்கள் என்று சிங்களவருக்கு சொல்லி இது புத்த நாடு, புத்த சமயத்துக்குள்ள நாடு என்றெல்லாம் உசுப்பேத்தி சிங்கள மக்களை மனதை மிகவும் மோசமான முறையில அவர்களை பதப்படுத்தி வச்சிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களாலையும் தொடர்ந்து இதை செய்ய முடியாமல் போயிட்டது. இப்பொழுது சிங்கள மக்களுக்கு தெரியுது, சிங்கள மக்களுக்கு செய்த அட்டூழியங்கள், சித்திரவதைகள், வத முகாம்களை பற்றி கூட சிங்கள மக்களுக்கே தெரியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் சரித்திரத்தில் முதலாக இந்த அரசாங்கம் அனுராகுமார திசாநாயக்கா இவர்களை வெளிக்கொண்டு சிங்கள மக்களுக்கு உண்மைகளை கொண்டு போய் சேர்க்கிறார். இதனாலதான் சிங்கள மக்கள் தமிழ் மக்களுடைய போராட்டங்களை விளங்கி கொள்ளுகிறார்கள். லைப்ரரி எரிச்சதெல்லாம் இப்ப சிங்கள மக்களுக்கு எல்லாம் பரவலா தெரியும். இந்த ரத்ன வீராண்ட புத்தகங்கள், சிங்களத்தில் எழுதின புத்தகங்கள் எல்லாம் அங்க போய் சேர்ந்து சிங்கள மக்களுக்கு எல்லாம் இப்ப விளங்குது. அவை இனி பேய் காட்ட இயலாது. ஏனென்றா நீங்கள் இருந்து பாருங்க, இந்த சிங்கள தலைவர்கள் எல்லாம், முக்கியமான தலைவர்கள் சிறையில போவார்கள், சிக்குப்பட போகிறார்கள். நீங்க நினைக்கிறீங்களா சிங்கள இந்த ஜேவிபி ஆட்சி அந்த இலங்கை தேசியம் என்ற அந்த கட்டமைப்பை, அண்மையில விஜிதகிரதன் சொல்லியிருந்தார் அநீதிகளுக்காக போராடணும் என்று, அதுக்கு பிறகு அமைச்சர் சந்திரசேகரன் சொல்லியிருந்தார் இந்தியா போன்ற ஒரு தேசிய வாதத்தை நாங்கள், இந்த இந்தியா என்ற தேசிய தன்மையை நாங்கள் உருவாக்கணும். அவ்வாறு ஒரு இலங்கை தேசியம் உருவாவது சாத்தியம் மாத்திரம் இல்ல, கட்டாயம் அதை உருவாக்கணும். என்ன பொறுத்தவரையில நான் சொல்லுவன், நெஞ்சில தொட்டு சொல்லுவன், இலங்கைக்கு இலங்கை ஒரு பல இனம் வாழுகிற ஒரு ஒரு நாடு என்றதன் முதல் ஏற்றுக்கொள்ள வேணும். எல்லா இனங்களுக்கும், எல்லா மொழிகளுக்கும், எல்லா மதங்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டிய, அப்படித்தான் நாங்கள் இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டும். சமஷ்டி ஆட்சி உண்மையில ஒரு நல்ல முறை என்றுதான் நான் நினைக்கிறேன். சமஷ்டின்னா இந்த பாருங்க, இப்ப கன விஷயங்கள் கதைக்க வேண்டி இருக்கு. சமஷ்டின்னா ஒரு தமிழருக்கு மாத்திரம் சமஷ்டி என்று கொடுத்துட்டு பிரச்சனையை தீர்க்க இயலாது என்றா, முஸ்லிம் மக்கள் அவர்களும் ஒரு தேசமாக உருவெடுத்துள்ளார்கள். அதே போலதான் மலையக மக்கள் அவர்கள் they don't feel they are part of the Jaffna Tamils, part of the northern Tamils. ஏனென்றா northern வடக்கிலே இருக்கிற தமிழ் தலைவர்கள் மலையக மக்களை முதல் இலங்கையில அடக்கி ஆளப்பட்ட சமூகம் என்றா மலையக மக்கள். யாரால அடக்கி ஆளப்பட்டது? சிங்கள தலைவர்களோட மாத்திரமில்ல, தமிழ் தலைவர்கள் உள்பட. இப்ப கஜேந்திரகுமாரின் தகப்பன் போல ஆக்கள் மலையக மக்களுடைய பிரஜா உரிமையை பறிக்கிறதுக்கு அரசாங்கத்துல சிங்கள தலைவர்களோட சேர்ந்து ஓட் பண்ணவர். இதுதான் சரித்திரம். நாங்கள் சரித்திரத்தை மறக்க கூடாது. இன்றைக்கும் நாங்கள் சந்திரசேகரனை இன்றைக்கும் நாங்கள் கள்ளத்தோணி வடக்கத்தையான், நாங்கள் கப்பல் ஓட்டினவர்கள், நீ கப்பல்ல வந்தனி, எழுத படிக்க தெரியாதனி என்று தான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் சொல்லுகின்றார். ஜீவன் தொண்டமானே அவர் தன்னுடைய நண்பர் என்கின்றார். டாக்டர் அர்ஜுனா கூட, ராமநாதன் கூட உள்ளுக்கு இருக்கிறத வெளியில வந்துட்டது, கக்கி விட்டுட்டார். தெரியும், அவசரத்துல கக்குனாரோ அது உள்ளுக்கு இருக்கிற வரும். அதை மறக்கல, அது எங்களுக்கு தெரியும், அவருக்கு உள்ளுக்காக தான் இருந்தாண்டு. இந்த இயக்கங்கள்ல போராடினவர்கள் கூட, புலியில இருந்தவர்கள் இருந்தான, ராமநாதன் அவற்றை தகப்பன் இருந்தான, ஆர் இருந்தான, எல்லாருக்குமே இந்த துவசம் இருந்தது, மலையக மக்களை பற்றிய துவசம் இருந்தது. ஆனா இந்த அரசாங்கத்தை பாருங்க, இப்பத்த அரசாங்கம் மலைய மக்களுக்கு எவ்வளவு துணிவை கொடுத்திருக்கு, எவ்வளவு சுயமரியாதையை கொடுத்திருக்கு. முதலாக சரித்திரத்துல மலைய மக்கள் தேயிலை கொழுந்து புடுங்கின மக்கள் கூட இப்ப எம்பிஸா வந்திருக்கிறார்கள், பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கிறார்கள். பலப்படுத்தல் இந்த மலைய தமிழர்களை அங்கீகரித்தது அல்லது அவர்களுக்கான அந்த உரிமைகள் வழங்கப்பட்டது இந்த தமிழ் தேசிய தலைமைகள் ஒரு வெறுப்புணர்வோட பாக்குதா? ஏனென்றால் இந்த மலைய தமிழர்கள் மீது தற்போது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள், சந்திரசேகரன் அமைச்சராக வந்தது யாழ்ப்பாணத்துல, அவர் என்னென்று யாழ்ப்பாணத்துல இருக்கலாம், யாழ்ப்பாணத்துல சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு இடதுசாரி புலத்தில இருந்து வந்தவர் கேட்கின்றார், இவர் என்ன யாழ்ப்பாணத்துல பொம்புளை எடுத்தவர் ஆண்டு.
இன்னும் சிலர் இவருக்கு மலையகத்துல கீத பொன்கலன் ஒரு அரசியல் ஆய்வாளர், அவர் சொல்கிறார் மலைநாட்டில இவர் என்ன மீன் பிடிச்சவர், இவருக்கும் மீன்பிடி கடற்தொழிலுக்கும் என்ன சம்பந்தம், அவற்றை இதன்படி அவர் சொல்றார் இவரை பெருந்தோட்டத்துல ஏதாவது ஒரு அமைச்சர் போஸ்ட கொடுத்திருக்கலாம், ஏன் இதை கொடுத்தது, இதெல்லாத்தையும் என்னென்று தமிழ் தேசியம் அல்லது தமிழ் தேசியம் தன் ஒரு அம்மனமா போறதை பார்க்கக்கூடியதா இருக்கு இவ்வளவு கீழாக. இதுதான் பிரச்சனை. இன ரீதியான அரசியல் அதை நாங்கள் தூக்கி எறிய வேணும். இதுக்காக நாங்கள் இவர்களுக்காக முண்டு கொடுத்து கொண்டிருக்க இயலாது. எவரும் எந்த அமைச்சையும் எடுக்கலாம் என்ற அபிப்பிராயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். நான் இதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வைத்தால் இந்த அரசாங்கத்துக்கு உதவியா இருக்கும். ஆக்கப்பூர்வமான கடந்த காலங்கள்ல இதை நான் சொல்லி தீரணும், ஏனென்றா இதை மறைக்க முடியாது, ஏன்னா மக்களுக்கு இதுவும் விளங்கத்தான் வேணும். கடந்த காலங்கள்ல, அதாவது 71ல 88 89களில் ஜேவிபியினுடைய செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ள சில நல்ல இடதுசாரி சிந்தனைகள் இருந்த போதிலும் அவர்களுடைய பல பிழையான சிந்தனைகள் இருந்தது. முக்கியமாக தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரையில், மற்றது தமிழர்களுடைய உரிமைகளை பொறுத்தவரையில் ஒரு மதவாதமும் இனவாதமும் ஒரு கொஞ்சம் அவர்களுடைய செயற்பாடுகள்ல கலந்திருந்ததை நான் அவதானிச்சேன். நான் இதை கடுமையாக காலாகாலமா விமர்சிச்சிருக்கின்றேன். ஆனால் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டியது ஒற்று மனிதனாவது ஒரே மாதிரி வாழ்க்கை பூராம் இருக்கிற ஒரு மனிதனோ ஒரு குழுவோ ஒரு இனமோ ஒரு கட்சியோ அவர்களுக்கும் அனுபவ ரீதியாக ஒரு இவல்யூஷன் நடக்கும். அந்த இவல்யூஷனரி ப்ரோசஸால ஜேவிபி அந்த நிலைமையில இருந்து எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கின்றதுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கண்ணுக்கு முன்னால பார்க்கக்கூடியதா இருக்கு. அவருடைய பேச்சுகள், கதைகள், அவருடைய கொள்கை திட்டங்கள், அணுகுமுறைகள் எல்லாத்திலும். ஜேவிபி இப்ப இருக்கிற அரசாங்கம் 2 பெரிய குழுக்களும் சேர்ந்து நடத்துற. ஒன்று ஜேவிபி, மற்றது என்பிபி. என்பிபியில 25-30 குழுக்கள் இருக்கு, ஆர்கனைசேஷன் அதுல இருக்கு. அப்ப இவை எல்லாரும் சேர்ந்து அப்ப ஜேவிபி என்பிபியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணியும் என்பிபி ஜேவிபியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கன விஷயங்கள்ல கலந்துரையாடி நல்ல ஒரு திசையில போய்கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால், இது முக்கியம், இதுதான் இந்த முக்கியம். இன்றைய அரசியல் இதை விளங்கிக் கொள்ளாவிட்டால் பழைய கதைகளை மாத்திரம் திருப்பி 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 சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு அர்த்தம் அல்ல. டயலெக்டிக்கல் திங்கிங், அதாவது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கிற ஒரு விஷயம் இல்ல. இப்ப தமிழ் சூழல் என்ன நடக்குதுன்னா, இப்ப நீங்க சொன்ன நீங்க சொல்ற இந்த holistic approach, interconnections, very important interconnections. நாங்கள் அப்படி சில வேளையில தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு. என்னென்றால் இந்த ஜேவிபியினுடைய வருகையும் ஜேவிபி அந்த அனுரா அலையும் தங்களை அடித்து கொண்டு சென்று விடுமோ என்ற பயப்பீதியிலே அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் தேசியம் ஒரு முற்போக்கு பாத்திரத்தை வகிக்கல இதுவரைக்கும். ஒரு தேசியவாத கட்சிகள், பேரினவாத கட்சிகள், யுஎம்பியாக இருக்கலாம், எஸ்எல்எபியாக இருக்கலாம், அவை ஒரு முற்போக்கு பாத்திரத்தை எடுக்கல. அவர்கள் அந்த முற்போக்கு பாத்திரத்தை எடுக்காத வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அவர்களை சேலஞ்ச் பண்றது மட்டும்தான் இவற்றை வேறு. ஆனா இன்றைக்கு ஜேவிபி ஏதோ ஒரு வகையில ஒரு முற்போக்கு பாத்திரத்தை எடுத்திருக்கு என்று நினைக்கிறீங்களா நீங்க? அதுதான் இன்னைக்கு கட்டாயம். இதுல என்ன நான் சொல்ல வரேன்டா, சரித்திரத்தை பார்க்கிற விதம் இடதுசாரி கட்சிகள் பார்க்கிற விதத்துக்கும் வலதுசாரிகள் பார்க்கிற விதத்துக்கும் சரியான வித்தியாசம். இது பெரிய வித்தியாசம். இந்த வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ஆனபடியா அவர்கள் கடவுள், இனம், மொழி, தங்கண்ட கலாச்சாரம் அதை மாத்திரம் வச்சுத்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. நாங்கள் அப்படி இல்லை. இடதுசாரி நாங்கள் எல்லாற்ற கல்ச்சரையும் நாங்கள் உள்வாங்குவோம், வரவேற்போம், மகிழ்ச்சியோடு பங்கு பெற்றுவோம். எல்லா விதமா அந்த இது இல்லாததால இப்ப உதாரணம் இன்னொரு விஷயத்த கான்கிரீட்டா சொல்றேன். இந்த பரிணாமம், இந்த இது டைலெக்டிக்கல் திங்கிங். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடக்குது இலங்கையில, இந்த ஆட்சி வந்த உடனே யாரை கொண்டு போய் உள்ளுக்கு போடுது, விசாரிக்குது, சிங்கள மக்களை கொண்டு போய் உள்ளுக்கு போடுது, விசாரிக்குது. சிங்கள மக்களுக்கு எதிரான பெரிய சிங்கள தலைவர்களுக்கு எதிரான பெரிய நடவடிக்கைகளை எடுக்குது. அவர்கள் செய்த அட்டூழியங்களை சிங்கள மக்களுக்கு செய்த அட்டூழியங்களை சுட்டி காட்டி
ஆதாரபூர்வமா அவர்களை வந்து விசாரணை செய்யுது. அப்ப தமிழ் மக்களுக்கு தெரிய வேணும், இது எங்கு போய் முடியும், இது தமிழ் மக்களுக்கும் வந்து சேரும். இப்ப பாருங்க, டக்ளஸ் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. மற்றவர் இபிஆர் அடுத்தது சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற பேரெல்லாம் வருது. மறுபடியா பாருங்க, இதான் இந்த டயலெக்டிக்ஸ் இன்டர்கனெக்ஷன்ஸ். அங்க நடக்கிறது இந்த பலன் இங்கேயும் வரும், இங்க நடக்கிறது பலன் அங்க வரும். அப்ப இது வந்து இனங்களை வந்து ஒற்றுமையாக்குறதுக்கு ஒரு நல்ல தருணம், நல்ல ஒரு சந்தர்ப்பம். இதை வந்து நீங்கள் சுட்டிக்காட்டினது போல இப்ப பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பிள்ளையான் வந்து பேரினவாதத்தினுடைய ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய ஒரு நெருங்கிய உறுப்பினராகத்தான் இருந்திருக்கிறார். அந்த பேரினவாதிகளுக்கு எதிரான ஒரு விசாரணையாத்தான் இது பார்க்கப்படணும் என்று நீங்க சொல்றீங்க. கட்டாயம் பார்க்கப்படணும். இப்ப பிள்ளையான எடுத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். தன்னுடைய போராட்டத்துக்கும் இன்னும் எல்டிடியில இருந்திருந்தாலும் அவர் செய்தது அதை விட்டுட்டு போய் எதிரிகளோட அரசாங்கத்தோட சேர்ந்து முற்போக்கு பாத்திரத்தை எடுக்க இல்லை. இப்படி இன உருவாக்கம் இதுகளை பற்றி கதைக்கின்ற பொழுது நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட ஹிட்லர் கிட்ட போய் தூய்மைவாதம் கதைக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் தூய தமிழர்களாகவும் அவர்கள் எல்லாரும் தூய சிங்களவர்களாகவும். உண்மையிலே அப்படி ஒரு நிலைமை அப்படி ஒன்று இருக்கா? அப்படி ஒன்று இல்லை. அதான் நாங்கள் இடதுசாரி சிந்தனை உள்ள ஆக்கள் அதுகளை ஒன்றுமே ஏற்றுக்கொள்ற இல்ல. இடதுசாரி சிந்தனை அதுல ஒரு சிக்கல் இருக்குதான். நாங்கள் சிங்கள பக்கத்துல இருந்து தமிழ் மக்களுக்கு எதிராக கருத்துக்களை வச்சுக்கின்ற பலர் வந்து அடிப்படையில தமிழர்களாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, நான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் பார்ப்போம். இது சரியான முக்கியம், வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்றைக்கு நீங்கள் கொண்டு போற சம்பாஷணை நல்லா இருக்கு. நீங்கள் அடிப்படையில பாருங்க, சரித்திரத்தை பாருங்க. மனித வர்க்கம் வந்து எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்ற ஒரு விஷயம், 250,000 வருஷங்களுக்கு முதல் தான் மனிதன் உருவாகினது. மனிதன் ஜெர்மனியில உருவாக இல்லை, மனிதன் இந்தியாவிலையும் உருவாக இல்லை, சரி, அமெரிக்காவும். மனிதன் உருவாகினது ஆப்பிரிக்கால. முதல் மனிதன் ஆப்பிரிக்கால உருவாகி அங்க இருந்து அந்த ஸ்தனத்தை படிப்படியா மைக்ரேட் பண்ணி உணவை தேடி பல இடங்களுக்கு அலைஞ்சு பறந்து பட்டு பூமியில பல பாகங்களுக்கும் குடியேறினார்கள். இப்படித்தான் மனிதன் உருவாகினது. இப்பதானே நாங்கள் சைனீஸ், இந்தியன், தமிழர், சிங்களவர், முஸ்லிம்ஸ் அப்படி இப்படி பாக்குறோம். கனகாலம் இல்ல, 250,000 வருஷத்துக்கு முதல். உண்மையிலே அது நீங்கள் சொல்ற புள்ளி வந்து நான் இது சம்பந்தமான ஒரு உரையாடல வடமாகாண சபையுடைய எதிர்கட்சி தலைவர் தவராஜாவோடையும் உரையாடி இருந்தேன். அவர் சொன்னார், நாங்கள் கதைக்கின்ற இந்த முரண்பாடுகள் எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷம், தமிழனுக்கும் சிங்களவருக்கும் இருக்கிற முரண்பாடுன்றது வந்து எங்களுடைய வாழ்க்கை காலம் 100. இந்த 100 வருஷத்துக்குள்ள நாங்க என்ன செய்ய போறோம்? ஆனால் இந்த பூமி தோன்றி 14 பில்லியன் வருடங்கள், 14 பில்லியன் வருடங்கள். அதுல உயிரினமே யூரோப்புக்கு போனது, இங்கால வந்தது, இதெல்லாம் கூட்டிகள். மொழி உருவானது 6,000 ஆண்டுகளுக்கு முதல் தான். அப்ப நாங்கள் இப்ப மொழியை வச்சு சண்டை பிடிக்கிறது எல்லாம் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு கேள்விக்குரிய விஷயம். மற்றது நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் மனிதர்கள் எல்லாம் சமத்துவமானவர்கள் என்று நாங்கள் தமிழ் மக்கள் நினைக்கல. அடிப்படையில காலால பிறந்தவன், கையால பிறந்தவன், தலையால பிறந்தவன் என்ற கதைகளுக்குள்ளதான் நாங்கள் இன்றும் இருக்கிறோம். நாங்கள் ஒரு பல்லின சமூகம் என்றதை ஏற்றுக்கொள்ளல. நாங்கள் சில பேர் வெள்ளாளர் என்றும் உயர்ந்தவர்கள் என்றும், சில பேர் சக்கிலியர்கள், காலால வந்தவர்கள், வேண்டத்தகாதவர்கள் என்றும் சொல்றோம். இந்த முரண்பாடு எங்கள்கிட்ட இருக்கு. நாங்க மனித உரிமையை கேட்கிறோம், ஆனால் சக மனிதனை நாங்க மனிதனாக மதிக்கிறேன். நீங்கள் எங்கண்ட சமுதாயத்தை எடுத்தீங்களா, தமிழ் அரசியல் எடுத்தீங்களா, நாங்கள் எத்தனையோ விஷயங்களை வந்து அடிப்படையான விஷயங்களை நாங்கள் வித்தியாசமா திங்க் பண்ண வேண்டிய சம உரிமை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில எங்கட சமுதாயத்துல இன்னும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாங்கள் பாராளுமன்றத்திலேயே போய் விபச்சாரி என்று சொல்றோம், பெண்களுடைய நிர்வாண படங்கள். அதே மாதிரி சாதி வெறி இன்னும் மிகப்பெரிய அளவுல இருக்குது. அப்ப நாங்கள் இன்னும் முதிர்ச்சி அடையாத ஒரு சமுதாயம். சிந்தனை ரீதியாக எங்கண்ட சமுதாயம் இன்னும் விழிப்புணர்வு வர இல்லை அவர்களுக்கு. முக்கியமா சொல்ல விரும்புறேன்டா, இந்த தருணத்தை நாங்கள் விட்டால் மிகவும் கவலைப்பட வேண்டிய நேரம் வரும். தமிழ் மக்கள் வந்து தமிழ் தலைவர்களை விட்டுட்டு
தமிழ் மக்கள் தாங்களே சிந்திக்க துவங்க வேண்டும். என்ன பொறுத்தவரையில தமிழ் கட்சிகள், தமிழ் கட்சி என்ன, கஜேந்திரகுமார் என்ற கட்சி என்ன, விஞ்ஞான ரீதியாக யதார்த்தமாக திங்க் பண்ற கட்சி என்று நான் சொல்ல மாட்டேன். மக்களை பிழையான வழியில கொண்டு செல்ற ஒரு கட்சியா தான் நான் பாக்குறேன். இதை எல்லாரும் நான் நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலை இந்த புள்ளியோட முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தமைக்கு மிக்க நன்றி சூரியசேகரன் அவர்களே. என்ன இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி. நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த முறை நான் நினைக்கிறேன் மக்கள் சிந்திக்க துவங்கி விட்டார்கள். அதனுடைய நான் நினைக்கிறேன் அநேகமா மக்கள் பிரதேச தேர்தலையும் நான் நினைக்கிறேன் NPP-யை தான் தெரிவு செய்வார்கள் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.